Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போறது தக்காளி சட்னி வீடியோ. நம்ம தக்காளி வந்து ரெண்டு விதமா செய்வோம். ஒன்னு தேங்காய் சேர்த்து செய்வோம், ஒன்னு தேங்காய் சேர்த்தாம செய்வோம். ரெண்டு டைப் இருக்கு. நான் இன்னைக்கு ஸ்பெஷலா எப்படி பண்ணிருக்கேன்னா நல்லெண்ணெயில தேங்காய் சேர்த்து தக்காளி சட்னி பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடாய் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மிளகு, அதுக்கப்புறம் நான் 1.5 வரமிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் 2 to 3 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பல் பூண்டு, அப்புறம் 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எண்ணெயில் வதக்குங்க. அது லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிறதுனையும் நல்லாவே வதக்கலாம். நான் ஏன் நல்லெண்ணெயில் பண்ணேன்னா நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. தக்காளி சூடுமோ நம்ம வந்து அதனால் நல்லெண்ணெயில் வதக்கிறப்ப சூடு பிடிக்காமல் இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 3 பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. சின்ன சைஸாக இருந்தால் இன்னும் 2 பீஸ் சேர்த்துக்கோங்க. நான் பெரியவங்க 3 பேர் சாப்பிட்ற அளவு செஞ்சுருக்கேன். தக்காளி சட்னி விரும்பாதவங்களே இருக்க மாட்டோம். ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே. இது தோசை, இட்லி எல்லாத்தையுமே நல்லாயிருக்கும். கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா 2 வதக்கு வதக்கி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கொஞ்சமாக ஒரு பீஸ் புளி சேர்த்துவேன். எதுக்காகனா அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டாலும் தக்காளி சட்னி வந்து நம்மளுக்கு கெடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நீங்கள் வந்து கீரியும் போடலாம், இல்லை என்ன பண்ணலான்னா நம்ம துருவியும் போடலாம். இப்போ பாருங்கள், நான் புளி ஆட் பண்ணியிருக்கேன். துருவியும் போடலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு கீறின தேங்காவை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஓரளவுக்கு மீடியம் சைஸ் போட்டால் போதும். ரொம்ப கட் பண்ணி போடணும், ரொம்ப சின்ன பீஸாக போடணும் இல்லை. மிக்சியில் நம்ம அரைக்கிறப்ப அதை நல்லா அரைஞ்சிரும். நல்லா வதக்கி விட்ருங்க. சிம்மில் வச்சு நம்ம நல்லா வதக்கணும். அப்போ வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் தக்காளி சட்னி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நிறைய பேர் இருக்க ஃபேமிலிக்கு கூட தேங்காய் ஆட் பண்ணி செய்கிறப்ப நம்ம வந்து 2 வகையான குழம்பு செய்யணும் அப்படின்ட்டு இல்லை. நம்ம அந்த குவான்டிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது நான் 3 பேருக்கு தகுந்த அளவுக்கு, பெரியவங்க 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா தக்காளி சட்னி ரெடி. இப்போ தக்காளி சட்னி பாருங்கள், அரைச்சிட்டேன், ரெடி ஆகிடுச்சு. இதோட ஒன்றா நம்ம இப்படியே ப்ளைனாகவும் இந்த மாதிரி வைக்கலாம். அதர்வைஸ் நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சும் வைக்கலாம். இப்போ நம்ம இட்லியும் தக்காளி சட்னியும் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.